ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோவில் சமையல் குறிப்புகளும் வீட்டு குறிப்புகளும் பார்க்கலாங்க. இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்கணும். இப்போ வாழை இலை இட்லி தட்டுக்கு ஏத்தாப்பில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். வாழை இலையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாழை இலையை லைட்டாக தீயில் வாட்டி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலை நமக்கு கிளியவே கிளியாது. இப்போ இட்லி மாவை இந்த இலையில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இட்லி வைக்கும்போது இட்லி பார்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வாழை இலை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் இட்லி வைப்பீங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியும் நல்லா அவிஞ்சிருச்சுங்க. இட்லியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பந்து மாதிரி இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். அந்த வாழை இலை மணத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் வாழை இலை இட்லி வாழை இலை வச்சு அவிச்சிட்டதுனால அந்த இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாக இருக்கும். அந்த வாழை இலை பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சு இருக்கிறதுனால இட்லி ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மாவு ஊற்றும் போது நீங்கள் இதே இலையில் மறுபடியும் இட்லியை ஊற்றிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே திராட்சையும் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா பலூன் மாதிரி வரணும். வந்ததும் நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சமாக சேமியா எடுத்திருக்கேன். இதே நெய்யில் இந்த சேமியாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வறுத்தே இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் நெய்யில் சேர்த்து வறுத்துக்க போது ரொம்பவே நல்லா இருக்கும். நெய்யில் சேமியாவை வறுத்து சேர்க்கும் போது நமக்கு பாயாசம் ஒன்னோட ஒன்று சேமியா ஒட்டாதுங்க. நல்லா தனித்தனியாக இருக்கும். சேமியா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேமியா வறுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ அதே கடாயில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நான் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் 1/4 கப்பு. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். பாயாசம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜவ்வரிசியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஜவ்வரிசி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்டுங்க. இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியோட சேமியா அதிகமாக இருக்கக்கூடாது, அப்படி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பாயாசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும். சேமியா 80% தான் வேகணும், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. அப்போ தான் பாயாசம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததும் நல்லா கொதிக்கட்டும். இப்படி செஞ்சு பாருங்கள், பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பால் பாயாசம் சேமியா நமக்கு ஃபுல்லாக வெந்துருச்சுதுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் 80% மட்டும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றாப்புல. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சுது. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கவே செய்யாது, நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதுனால. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாகும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சேமியா பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. இப்படி பாயாசம் செஞ்சால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாயாசம் ஒன்றோட ஒன்று சேமியா ஒட்டி போய் இருந்ததுன்னா பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் சார்ஜ் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சார்ஜ் ஒயரை நமக்கு கரெக்டான அந்த இதில் நம்ம சொருவலை அப்படின்னா அந்த பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே உடஞ்சி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க. இதனால் நம்ம மாற்றி மாற்றி சில டைம் மாட்டிடுவோம். மாட்டிட்டு நமக்கு அந்த பின்னு உடஞ்சி போயிடும். நீங்கள் மார்க்கரு, கெச்சி இல்லைனா பென்னு ஏதாச்சும் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் ஒயர் நம்ம மாட்டும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம தப்பாக மாட்ட மாட்டோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி
வச்சுக்கிட்டிங்கன்னா மொபைலில் கொடுக்குற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தப்பாக கொடுத்துட்டோம்னா அந்த பின்னு வந்து உடையிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வீட்டில் வந்து இந்த பின்னு வந்து டேமேஜ் ஆகும். இதுக்கு வந்து நம்ம மாற்றி மாற்றி சொருவதனால தான் இப்படி ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் ஒயர் வந்து பின்னு மாட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து மாற்றி எதுவும் மாட்ட மாட்டோம் இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கும்போது. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் வந்து பூண்டு உடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சின்ன சின்ன பூண்டாக இருக்கும்போது அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகுற மாதிரியும் இருக்குங்க. இந்த மாதிரி பூண்டை வந்து நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், எப்படி பூண்டை வந்து சிம்பிளாக வந்து நம்ம உடைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை வந்து இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க. இதுக்கு வந்து மத்து எடுத்துக்கோங்க, இல்லைனா மேஷர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா பூண்டு வந்து தனித்தனியாக நமக்கு வந்து கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பூண்டு வந்து தனித்தனியாக கலண்டு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்படி கலண்டு வந்துட்டுனா நமக்கு வந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தோலை எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்பு பகுதி மாதிரி இருக்குது பாருங்கள், இதை வந்து நமக்கு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் தட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பூண்டோட தோலெல்லாம் வந்து தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த தோலை வச்சு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த தோலெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து உடைக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பூண்டோட தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து நான் வந்து தோலை ஃபுல்லாக பிறக்கிட்டேங்க. இப்போ இதை எப்படி வந்து நம்ம வந்து பூண்டை வந்து ஈஸியாக உடைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பூண்டெல்லாம் உடைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பூண்டுனாலும் நீங்கள் வந்து உடைச்சிக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி இந்த தோலை உடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த தலைப்பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வச்சுட்டு இப்படி ஒரு தட்டினாலே போதுங்க. நமக்கு அப்படியே அது மேலே வந்து விரிஞ்சு கொடுக்கும். நமக்கு வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே வந்து பூண்டை வந்து தட்டிடலாங்க. நீங்கள் கீழே இப்படி தட்டி நீங்கள் வந்து உடைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் நம்ம வந்து உடைச்சிடலாம். நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சு கொடுக்குறதுனால நமக்கு வந்து அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடைக்கிறதுக்கு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, இல்லைனா பூண்டு குழம்புலாம் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து பூண்டு வந்து நிறைய தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உடைச்சிடலாம். கையும் வலிக்காதுங்க. குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட அவங்க சீக்கிரமாக இந்த மாதிரி வந்து உடச்சி கொடுத்துருவாங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பூண்டை உடைக்கும் போது நம்ம எத்தனை கிலோ இருந்தாலுமே நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம உடச்சி எடுத்துடலாம். இன்றைக்கி பார்த்த சமையல் குறிப்புகளும் சரி, வீட்டு குறிப்புகளும் சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.